ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்பர்ணா ஆர்ட்ஸ் அகாடமி. நம்ம வந்து ஆல்ரெடி நம்மளோட 6th ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்துருப்போம். அதில் வந்து இந்த மாதிரி ரேப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஓகேங்களா, இப்போ நம்மளோட செகண்ட் கிளாஸ். இதில் என்னென்னா, இப்படி ரேப் பண்ண ஜிம்காவை வந்து நம்ம எப்படி ஒரு இயரிங்காக மாற்ற போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு மேலே இந்த கேப் இருக்குது இல்லைங்களா, இதுக்கு மேலே ஒட்டுறதுக்கு நம்ம வந்து ஒரு கேப் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து நான் 3 வெரைட்டி ஆஃப் கேப்ஸ் வச்சுருக்கேன். ஓகேங்களா, இது ஒரு வெரைட்டி. நிறைய டிசைன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, நிறைய இருக்கும் இது மாதிரியே. இது 2வது, இது வந்து 3வது. உங்களுக்கு தெரியுதுங்களா, இதில் வந்து இது மட்டும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மெட்டல் மாதிரி இருக்கும். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க. இது பாருங்க, நல்ல டிசைன்ஸ் நிறைய இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி தான் இந்த டிசைனும் வரும். இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டலு, பட் வந்து இது கோல்டு இல்லாமல் ஒரு மாதிரி ஆன்டிக் பீஸ் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இது வந்து மெட்டலில் இருக்கும், ஆன்டிக் பீஸு. ஓகேங்களா, இது மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம ஜிம்காவோட மேலே வந்து ஒட்ட போகிறோம். இப்போ நான் வந்து இந்த டிசைனே எடுத்திருக்கேன். இதை வந்து நான் ஜிம்காவில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஜிம்காவில் இங்கே மேலே வந்து இதை நம்ம செட் பண்ணணும். ஓகேங்களா, மேலே செட் பண்ணணும். அதுக்கு வந்து மேலே வந்து கொஞ்சோண்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபெவிக்ரில், இந்த க்ளூ தான் வந்து நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அதான் வந்து கோன் மாதிரி வச்சுங்க. அதுலேயே இது வந்து டியூப். ஸோ டியூபும் இருக்குது, கோனும் இருக்குது. இன்னும் இதை விட பெரிய சைஸஸ்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. நம்ம இது உங்களுக்கு தகுந்தப்போ அதை வாங்கிக்கலாம். ஓகேங்களா, இதை வந்து அந்த ரவுண்டை சுற்றி, நல்லா ரவுண்டை சுற்றி இப்படி அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த கேப்பை எடுத்து அது மேலே வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஒன்றே ஒன்று பார்த்துக்கணும், உள்ளே இருக்க அந்த ஹோலும் இந்த ஹோலும் ஒரே மாதிரி இருக்கா உள்ள, ஏன்னா நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ உடனே வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து சில்க் த்ரெட்டை பொறுத்த வரைக்குமே எதையுமே ஒட்டினா உடனே வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஒட்டினது வந்து பிஞ்சிட்டு இருக்கும். ஸோ எதாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம காய வைக்கணும். ஸோ அது வந்து காயிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இது வந்து காயட்டும். இப்போது இதோட செகண்ட் பேர் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒட்டி வச்சுருக்கேன் கேப்பு. ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி கேப் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ காய்ச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போது இதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே இதை ஜிம்கா பண்ணலாம். பட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து சிம்பிளாக பண்ணாமல் சின்னதாக ஏதாவது ஒரு டெக்கரேட் பண்ணலாம். ஓகேங்களா, இது சின்ன சைஸுங்கிறதுனால இதோட சைஸே ரொம்ப குட்டி. ஸோ இதை வந்து நான் பெருசாக வந்து டெக்கரேட் பண்ணாமல் நார்மலாக கொஞ்சம் சின்னதாக வந்து ஒரு டெக்கரேட் பண்ணுறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த மாதிரி பால் செயின் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி பியூர் செயின், நடுவில் வந்து ஒயிட் கலரில் பாசி வச்ச மாதிரி இருக்கும். இது பேர் வந்து பியூர் செயின். இது இல்லாமல் கல் மாதிரி இருக்கிறது வந்து நம்ம வந்து ஸ்டோன் செயின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இது ஸ்டோன் செயின், இது வந்து பியூர் செயின். இதுதான் இது ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதையும் டெக்கரேட்க்கு யூஸ் பண்ணலாம், இதையும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இஷ்டப்பட்ட எதை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸுங்கிறனால நான் வந்து பியூர் செயின் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, நீங்கள் இது குட்டி சைஸாக இருக்குது. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு இதில் வந்து குத்தி கூட வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஷார்ப்பாக இருக்க பொருளில் வந்து நீங்கள் குத்தி வச்சுட்டு கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இப்போ நான் சும்மா வந்து இந்த ஆரி ஒர்க்கு ஊசி இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து நான் இன்சர்ட் பண்ணி காட்டுறேன். இது எதுக்குன்னா, உங்களுக்கு கையில் பிடிச்ச ஒர்க் பண்ண கஷ்டமாக இருந்தால் இந்த மாதிரி இதுலையோ இல்லை விளக்கமாத்து குச்சி அந்த மாதிரி உங்ககிட்ட எது இருக்கோ இந்த ஓட்டைக்கு தகுந்தாப்ப ஏதாவது வச்சு நீங்கள் வந்து அதில் குத்தி வச்சுட்டு நீங்கள் அப்புறமே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா கையில் கூட பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து நான் வந்து கையிலே பிடிச்சிக்கிறேன், எனக்கு அது கொஞ்சம் பழகிருச்சு. உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம், இதை வச்சு குத்தி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக ஒட்டிடக்கூடாது. நம்ம ஃபுல்லாக அளவு எடுத்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் க்ளூ போட்டு அப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து எனக்கு தேவையான அளவு அளந்துக்கிறேன். ஸோ இதுதான் நான் எனக்கு தேவையான அளவை பழக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்படி ஃபுல்லாக இப்படி அளந்து எனக்கு தேவையான பீஸ் வந்ததும் கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி பால் செயின்லாம் வந்து பால் செயினும் சரி ஸ்டோன் செயினும் சரி இப்படி பிச்சுனாவே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, இந்த பாருங்க, இப்படி ஜஸ்ட் பிச்சோன்னா வந்துடும் உங்களுக்கு. நான் தேவையா இப்போ எடுத்துட்டேன். இதை வந்து இப்போ சைடு ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஒட்ட போகிறேன். க்ளூ வந்து நீங்கள் தாராளமாகவே ஒட்டிக்கலாம். ஸோ கொஞ்சம் கம்மியாக ஒட்டினீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு பின்னாடி வந்து பிரிஞ்சுட்டு வந்துடும் உங்களுக்கு. அதனால கொஞ்சம் நிறையவே நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அதனால ஒரு இஷ்யூவும் வராது உங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக கூட க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஒட்டலாம். ஓகே, நான் இப்போ கொஞ்சோண்டு க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு மேலே இதை ப்ளேஸ் பண்ணுறேன்.
இது வந்து எனக்கு வந்து சென்டரில் வரணும். என் டிசைன் இதுதான். ஸோ நம்ம டிசைன் தகுந்தாப்புல ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மல் ஸ்டோன் செயின் வச்சுட்டு அதுக்கு மேலே பால் செயின் வைக்கலாம். அந்த மாதிரி உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணலாம். நான் சின்ன சைஸுங்கவும் இதுக்கு மேலே டெக்கரேட் வேண்டாங்கிறதுனால சிம்பிளாக டிசைன்ஸ் எடுத்திருக்கேன். அதுவும் இல்லாமல் இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஜிமிக்கி தான். இன்னும் நிறைய ஜிமிக்கிஸ் இருக்குது. நம்ம அதில் இன்னும் நிறைய டிசைன்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் வந்து இப்படி இன்சர்ட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்கேன். ஓகே, நமக்கு சைடில் வேணுங்கிறனால நான் நல்லா சைடில் எடுத்து விட்டுறேன். ஸோ நான் இப்போ ஒட்டிட்டேன். ஓகேங்களா? ஒட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதை ஜஸ்ட் தரையிலையோ இல்லை கையிலையோ வச்சு இப்படி சுற்றணும். இது எதுக்கு இப்படி சுற்றுறோம் அப்படின்னா, நீங்கள் அடி எட்ஜில் வரணுங்கிறதுனால இப்படி சுற்றுறீங்கன்னா ஈவனாக ஒரே இடத்துல எல்லாத்துக்கும் ஒட்டிக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்படி சுற்றுறோம். இப்போ இது நல்ல க்ளூவாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பித்தோன்னா எதுவுமே உங்களால் பண்ண முடியாது, கையில் ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ எப்பவுமே சொன்ன மாதிரி இதையும் நல்லா காய வைக்கணும். ஸோ காய வச்சதுக்கப்புறம் இதை வந்து எப்படி ஜிமிக்கியாக மாற்றலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். நான் வந்து நம்ம நார்மலாகவே ஜிமிக்கியில் வந்து 2 டைப்ஸ் போடுவோம். மேலே வந்து ஸ்டண்ட் தோடு இருக்கிற மாதிரி தோடு, கீழே ஜிமிக்கி இருக்கிற மாதிரி போடுவோம். அப்படி இன்னொன்று வந்து ஹூப், அதாவது கொக்கி தோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருக்கிற மாதிரி போடுவோம். இது மாதிரி உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால நம்ம இந்த மாதிரி கொக்கி தோடு தான் பண்ண போகிறோம். கொக்கிக்கு கீழே வந்து ஜிம்கா இருக்க மாதிரி பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். அது காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் இதை எப்படி அதில் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம். ஓகேட்டா? அது காயட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, ரெண்டுமே நல்லாவே காஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இதை இயரிங்காக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ஜிமிக்கி எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ இதை தான் பண்ண போகிறோம். இப்போது இதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து என்ன வேணும் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் காட்டின மாதிரியே இந்த மாதிரி ஒரு கொக்கி. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு கொக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு பின். ஓகே, இது பேர் வந்து ஐ பின். கீழே வந்து பட்டையாக இருக்கும், கீழே வந்து ஒரு இது மாதிரி இருக்கும். ஓகே, இப்படி இருக்கும். ஓகேங்களா? இது பேர் ஐ பின்னு. ஸோ நம்ம இதை எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சாரி, இது பேர் ஹெட் பின். ஐ பின் வந்து கீழே வளைஞ்சிருக்கும். ஓகேங்களா? இந்த பின் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நான் வந்து பீட்ஸு, பியூர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். எதுக்கு இதை எடுத்திருக்கேன் அப்படின்னா, சும்மா தான், இது ஒயிட் கலரில் போட்டிருக்கோம். ஸோ பியூரில், ஸோ இதுவும் பியூரில் போட நல்லா இருக்குங்கிறதுக்காக இதை எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கோல்டு போட்டிங்கன்னா கோல்டு எடுத்துக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட என்ன இது இருக்கு, பாசி இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் சும்மா ஒயிட்டுக்கு ஒயிட் போட நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். அப்புறம் இன்னும் 2 விஷயம் வேணும். இதுதான் டூல். இது வந்து நம்ம ஆல்ரெடி மெட்டீரியல் கிளாஸில் பார்த்துருப்போம். இது வந்து பில்லரு, இது வந்து கட்டரு. ஸோ இது 2 தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஹெட் பின் எடுத்துக்கணும். ஹெட் பின்னை இப்படி அடியில் கூடி விடணும். ஓகேங்களா? இப்படி அடியில் கூடி விட்டுறணும். ஓகே, இப்படி தான். அந்த எட்ஜ் வந்து கீழே இருக்கணும். இப்போ இப்படி விட்டுறணும். விட்டதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, நீங்கள் மேலே உங்களுக்கு என்ன டெக்கரேட், நீங்கள் 1 மணி போட்டுக்கலாம், 2 மணி, உங்களுக்கு எவ்வளோ தொங்கணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கலாம். நான் சும்மா ஜஸ்ட்டு ஒரே ஒரு பாசி மட்டும் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? போட்டாச்சுங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா, நமக்கு மேலே வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது. நமக்கு இவ்வளோ லென்த் வந்து தேவையில்லை. ஸோ இவ்வளோ லென்த் தேவையில்லைங்கிறப்போ நம்ம வந்து தேவையான அளவை வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த கட்டர். ஓகேங்களா? கட்டரை வச்சு நம்ம தேவையான அளவு கட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் இவ்வளோ கட் பண்ணுறேன். ஓகே, இவ்வளோ வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணியாச்சுங்களா? இப்போது கொஞ்சமாக இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம ஒரு ஹூக் மாதிரி, ஒரு வளைவு மாதிரி வளைக்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம இந்த பில்லர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது நீங்கள் பிடிச்சி எப்படி வளைச்சாலும் நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்களோ அந்த திசைக்கு இது வளையும். ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷலே. அதுக்கு தான் இதை யூஸும் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜஸ்ட் இப்படி நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இப்படி வளைச்சிக்கிறேன். அப்புறம் ஆப்போசிட் சைடில் ஒரு வலை. உங்களுக்கு எவ்வளோ வளைக்கணுமோ அவ்வளோ வளைச்சிக்கலாம் நீங்கள்.
ஓகேங்களா. அப்புறம் திருப்பி இப்படி பிடிச்சி திருப்பி கொண்டு வரணும் கீழே. ஸோ திருப்பியும் இப்படி கீழே கொண்டு வந்துட்டு கீழே ஜஸ்ட் இப்படி ஒரு அழுத்தி விட்டுடணும். விட்டுட்டு இது கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்குது என்னோடது. ஸோ அதை நான் நேர் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா? இப்போ பாருங்கள், மேலே வந்து அந்த வளையம் கொண்டு வந்துட்டேன். ஓகே, இப்போது இயரிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஜம்ப் ரிங்க், அதை நான் சொல்ல மறந்துட்டேன், ஜம்ப் ரிங்கில் ஆட் பண்ணி நீங்கள் ஸ்டன்ஸ் மேலே மாற்றுறது பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதில் மாட்டிக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு ரொம்ப லென்த்து வேணும்னா இப்படியே கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் மாட்டுறதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி இப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஜம்ப் ரிங் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஜம்ப் ரிங்னா என்னன்னு அப்படின்னா, சாரி, இப்போ ஜம்பிங்கை நான் இங்கேயே உள்ளே வச்சுருக்கேன். அது வந்து இதே மாதிரி வளையமாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? நம்ம தோடு எல்லாத்துலேயுமே இருக்கும். நான் இந்த கிளாஸில் ஆல்ரெடி உங்களுக்கு மெட்டீரியல்ஸில் காட்டியிருப்பேன். ஸோ அதுதான் இது. இப்போ அது நான் உள்ளே வச்சுருக்கேன், ஸோ எடுக்க முடியல. ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, நான் இப்படி ஸ்ட்ரைட்டாகவே ஜாயின் பண்ணிக்க போகிறேன். ஜாயின் பண்ணுறதுக்கு இதை நம்ம அமுக்கிறதுக்கு முன்னாடி இதுலேயே இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரெஸ் பண்ணியிருக்கலாம். நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறனால நம்ம இதை கூட இங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குங்க இல்லைங்களா, இதை கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னென்னா பில்லர் தான். ஸோ பில்லரை ஜஸ்ட் இப்படி உள்ளே விட்டுட்டு இப்படி எடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். பாருங்கள், ஓப்பன் செய்யுது உங்களுக்கு, இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் இந்த வளைவை கொண்டு வந்து இதுக்குள்ளே விட்டுறணும். விட்டுட்டு திருப்பி இது பழையபடி ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். திருப்பி என்ன பண்ணணும், பழையபடி பில்லரை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணணும். நான் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ பாருங்கள், ப்ரெஸ் பண்ணியாச்சு. நம்மளோட இயரிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் இயரிங். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் அதே மாதிரி இப்போ இன்னொரு இயரிங்கும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஓகேவா, நல்லா இருக்கா? இப்போ ஸோ நம்ம ரெண்டாவது இயரிங்கும் இதே மாதிரி ஜாயின் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம செகண்ட் இயரிங் எடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒரு ஹெட் பின் எடுத்துக்கிறோம். அதை வந்து இந்த மாதிரி அடியிலேருந்து எடுக்கிறோம். மேலே வந்து ஒரு பீட்ஸ் ஏதாவது ஒன்று டிசைனுக்கு போடலாம். ஓகேங்களா, போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து வேணுங்கிற அளவை கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ நம்ம வளைச்சிக்க போகிறோம். ஸோ வளைச்சிட்டு இப்போ நான் இதை வளைக்கிறப்பே அதை வந்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இது வளைச்சிட்டு இங்கே நான் இன்னும் ப்ரெஸ் பண்ணலை. ஓகேங்களா, ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கு. இப்போயே என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து இதை எடுத்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம வந்து மேலே இருக்க ஹூக்கில் வந்து ஓப்பன் பண்ணோம். இது வந்து இதிலே ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ப்ரெஸ் பண்ணுறோம். இது கலண்டுட்டு வருது. ஓகே, இது வந்து அதான் கொஞ்சம் கவனமாக நம்ம எப்படி ப்ரெஸ் பண்ணுறது அந்த மாதிரி வந்தாவே உங்களுக்கு கலண்டிகிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம கவனமாக வச்சு ப்ரெஸ் பண்ணால் போதும். இப்போது இதோ ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுங்களா, ப்ரெஸ் பண்ணியாச்சு. இயரிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்மளோட ஃபஸ்ட் இயரிங்கு. இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரில் இது மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் பண்ணி மேலே இந்த மாதிரி ஹூக் வச்சு நீங்கள் வந்து குரூப்பில் வந்து ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அப்புறமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம மேலே வைக்கிற ஸ்டன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அதுக்கும் ஒரு 2-3 டிஃப்ரெண்ட்ஸ் ஐடியாஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு போகலாம். ஓகே, தேங்க்யூ.